ஏய் அவரை அடிக்காதீங்க. அவரை விட்டுருங்க. சொல்றா உண்மையா? பத்தல பெருமாள், அதான் உண்மை என்னன்னு ஒண்ணு சொல்லியே. வேண்டாம். அடிங்க. போதும், நிறுத்துங்க. சொல்றா. இதுக்கு மேல அவர் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லு. நீ தானே விக்னேஷ கொன்ன? அவன் தானே பாக்யரதியை கொன்னா? சொல்லு. சொல்றியா இல்லையா? இல்ல உன் புருஷன் என்கவுண்டர்ல போட்டு போயிட்டே இருப்பேன். வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். சொல்லு. நான் கவிதா, இல்ல வேண்டாம், செய்யாத தப்பு ஒத்துக்காத. இது பாரு, இவங்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. இந்த கொலையில நம்மள பிளான் பண்ணி சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ ஒத்துக்காத, இந்த பழைய ஏத்துக்காத. நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குல்ல? எதுவும் சொல்லாத கவிதா, சொல்லக்கூடாது. எங்க போற? விடுங்க. அடி. விடுங்க. உண்மையை பேச மாட்டேங்கிற? வேணாம், அவரை அடிக்காதீங்க. ஏண்டா, உன் பொண்டாட்டி உண்மையை சொல்றேங்கறா, அவளை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? அவரை அடிக்காதீங்க. ஏய், பொய் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, நானும் இந்த தப்பு பண்ணல, அவனும் இந்த தப்பு பண்ணல. இதுதான் சார் உண்மை. சார்ரா, நீ உண்மையை சொல்ல வேண்டாம். உன் காதல் மனைவிக்கு நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல எல்லா உண்மை நீ தானா சொல்லுவடா. பெருமாள் சார், எலக்ட்ரிக் சேர் உடனே. ஓகே சார். கவிதா, ஆன் பண்ணுங்க. கவிதா, மண்டை வெடிச்சு செதற மாதிரி இருந்த உண்மை சொல்லுவாள்ல. ஐயோ, கவிதா ஒன்றும் பண்ணாதீங்க. கவிதா ஒன்றும் பண்ணாதீங்கடா. கவிதா, கவிதா, அவனை விட்டுடுங்க. ஏத்துங்க. போதும் போதும், நிறுத்துங்க. கவிதாவை விட்டுடுங்க. அப்ப நீ உண்மையை சொல்லு. கொலை பண்ணது நீதாங்கிறத ஒத்துக்கோ. நம்புங்க, நம்புங்க, நாங்க அதை கொலை பண்ணல. இப்படி கேட்ட உண்மையை சொல்ல மாட்டான். ஷாக் இன்க்ரீஸ் பண்ணு, நரம்பெல்லாம் கரண்ட் பாயிற மாதிரி. சரிங்க சார். என் கவிதா விட்டுடுங்க சார். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல கவிதா. எல்லாத்தையும் சொல்லிடுற. அது ரெண்டு பேரையும் நான் தான் கொலை பண்ணேன். சார், மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். கவிதா, ஐயோ, கவிதா, கவிதா மயக்க போட்டால. உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. ஓகே, சீக்கிரம். நம்ம கஸ்டடியிலே இருக்கட்டும். ஓகே, ஓகே சார். உடனே. பெருமாள் சார், இவன் கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. ஓகே சார். கவிதா, கவிதா, கவிதா.
ஏண்டா உன் பொண்டாட்டி தான் கொலை பண்ணாங்கிற எவிடன்ஸ் எடுத்து என்கொயரி பண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் துப்பு கிடைக்காதான்னு சுத்திட்டு இருந்தா இப்போ என்னடா நான் நீதான் 2 கொலையும் பண்ணேன்னு வந்து நிக்கிற? சொல்லு, 2 கொலையும் நீதான் பண்ணியா? ஏன்டா பண்ண? எதுக்காகடா பண்ண? இனி என் ஒய்ஃபையும் டார்ச்சர் பண்ணா. சொல்லு, நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த விக்னேஷ் அவன் அம்மான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்த பாக்கியரதி எங்க வீட்டுக்கு மேலே தான் இருந்தாங்க. பணத்தை பறிக்கிறது அவங்க நோக்கமே. ஆனா அவங்க மேல எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆரம்பத்தில் எங்க குடும்பத்தோட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அவங்களோட நல்லா தான் பழகணும். அவன் அடிக்கடி பணம் கேட்பான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். பிஸ்னஸ்ல நஷ்டம், தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு மொத்தமாக ஒரு 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு நீ வாங்கின கடனை கொடுன்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டேன். முதல் தடவையா அவன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருந்தது சார். வாங்கின கடனை திருப்பி தர மாட்டாங்களான்னு கொஞ்சம் திமிரா பேசினான் சார். அதுக்கப்புறமா நான் அடிக்கடி அவன்கிட்ட பணத்தை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவன் ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். திடீர்னு அந்த பணத்தை நான் கேட்கும்போது எங்களுக்குள்ள பெரிய வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த வாக்குவாதம் முத்தி அவன் அந்த பணத்தை திருப்பி தர முடியாது, அப்படி மீறி கேட்டா அவனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி உன் குடும்ப மனத்தை வாங்கிட்டு வந்து சவால் விட்டான். அவன் பேசின கோபத்துல நான் அவனை அடிச்சு அந்த வேகத்துல கீழே விழுந்தவன் தான். நான் ரொம்ப சாதாரணமாக தான் சார் அடிச்சேன். ஆனா அவன் உயிர் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது தெரியாம பக்கத்துல இருந்த கிணத்துல அவனை தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். டேய், திருப்பி என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கியா நீ? அந்த பாடி மேல கிடைச்ச பொட்டு, அந்த மோதிரம் எல்லாமே என்ன? ஆ? என்ன? தண்ணி சார். ஆ? தண்ணி. டேய், இப்ப சொல்றா. நான் கொலை பண்ணதை போலீஸ் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் திசை திருப்புறதுக்காக யாரோ ஒரு பொம்பளை பண்ண மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். கடைசியில் அதில் என் பொண்டாட்டியை சிக்கிக்கிட்டா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? இல்ல மறுபடியும் உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கியா? சார் சார் வாக்குமூலம் கேட்டீங்க, நானும் கொடுத்துட்டேன். மறுபடியும் ஏன் சார் தேவையில்லாம கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? இதுதான் சார் நடந்தது. அப்போ பாகியரதி அவ? சார், விக்னேஷை கொலை பண்ணது அந்த பாகியரதிக்கு தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் உங்க கஸ்டடிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு அம்னீஷியாலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டா. அவ கேட்ட மாதிரி 10 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு நானும் அவ சொன்ன இடத்துக்கு போனேன். அப்போ பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வர வேண்டியதாண்டா. எதுக்குடா அவளை கொலை பண்ண? போன இடத்துல 10 லட்ச ரூபா போதாது, 50 லட்சம் வேணும்னு கேட்டா. இல்லைன்னா போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துருவேன்னு சொன்னான்.
வேற வழி இல்லாம அவளை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன். அப்போ 2 கொலையும் நீதான் பண்ணங்கிறது கன்ஃபார்ம் அதானே? கட் பண்ண பரவாயில்லையா? பொண்டாட்டி மானத்தை காப்பாத்துறதுக்கு 2 கொலை பண்ணியிருக்கிற, அது ஒத்துக்கிட்டு வேற இருக்கிற. இந்த கேஸ்ல நீ என்ன எவ்வளவு சுத்தல விட்டுருப்படா. நான் இதுக்கெல்லாம் திருப்பி செய்வேன் ராஜு. வாய்ஸ் பூரா நீ ஜெயில் கம்பியை பிடிச்சி சுத்த வேண்டியதான். வெளியே போகும்போது தூக்கு போட்டு தொங்கி உன் பாடியோட சாம்பல் தாண்டா வெளியே போகும். பெருமாள் இவன் வாக்குமூலத்தை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. இந்த கேஸில் என்னென்ன எவிடன்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணுங்க. இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. இந்த கேஸ்ல இருந்து இவன் தப்பிக்கவே கூடாது. எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கணும். உடனே. ஓகே சார். இந்த ரவி மேலேயே கைய வச்சிட்டலடா. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையால தான்டா. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஆனந்த், உங்களுக்கு அந்த ரவுடி ரவியை தெரியுமா? என்ன மேடம் ரவுடிங்களெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டீங்க? ஏய், விளையாடாம நான் சொல்றத கேளு. நேத்து நானும் சந்தோஷம் வெளியே போயிருந்தப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொன்னாதானே மேடம் தெரியும். ஓ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? இப்போ அந்த ரவுடி நம்பரை வாங்கி என்ன பண்ண போறீங்க? அந்த ரவுடி ரொம்ப மோசமான ஆளா. கையை எடுன்னு சொன்னா தலையை எடுப்பானா. அதான் அவனை வச்சே சந்தோஷ் கதையை முடிச்சிடலான்னு பாக்குறேன். அப்போ கல்யாணம்? என்ன ஆனந்த், காமெடி பண்றியா? நான் என்ன அவன் மேல ஆசைப்பட நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஏதோ என் மாமா என்ன தப்பா நினைச்சு பாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு இருக்கேன். ஏதோ நிச்சயம் பண்ணிட்டான். ஆனா என் கழுத்துல தாலி என் மாமா தான் கட்டுவாரு. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணும்? அந்த ரவுடி யாரு? அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் எந்த ஏரியா? எப்ப அவன் ஆட்களோட இருப்பான்னு நீ எனக்கு சொல்லணும். அந்த நேரமா பார்த்து நான் சந்தோஷ அங்க கூட்டிட்டு வரேன். அவனுங்க சந்தோஷ பார்த்தா போதும். அதுக்கப்புறம் நாம கிளாஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். அவனுங்களே ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷ கைமா பண்ணிடுவானுங்க. சந்தோஷ் ஒருவேளை பாடி ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன? முன் விரோத காரணமா சந்தோஷ ரவுடிங்க கொன்னுட்டாங்கன்னு கேஸ் போலீஸ் முடிச்சிருவாங்க. அதோட என்ன புடிச்சு தொல்லை விட்டுடும். சூப்பர் பிளான் மேடம், கண்டிப்பா செஞ்சிருவோம். நான் அந்த ரவுடி இருக்கிற ஏரியாவை பார்த்துட்டு அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு அவன் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி ஆனந்த். ஏண்டா சந்தோஷ், நெக்லஸ் பங்களான்னு காட்டினா உன் மடியில மயங்கி விழுந்துருவேன்னு நினைப்பா? உனக்கு நான் வைக்கிறேன்டா ஆப்பு. என்ன தொட்ட உன் கை இருக்குல்ல, உன் கை மட்டும் இல்ல, உன் தலையே இருக்காது.
அம்மா இங்க இருந்து போன் வந்துச்சு, கவிதாங்கிற பொண்ணு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. உள்ள டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க, போங்க. அம்மா டாக்டர் அம்மா, கவிதான்னு ஒருத்தங்க இங்க இருக்காங்களே, எங்க இருக்காங்கம்மா? 2வது ரூம்ல இருக்காங்கம்மா. நன்றிங்கம்மா. கவிதா, என்னங்க இது? யார்கிட்ட என்ன கேக்குறது, என்ன ஒண்ணுமே தெரியலீங்க. இவ அப்படியே மூர்ச்சியா இருக்கா. யார் மாது? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எங்க மருமகங்க. இவ ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? சரிங்க பாருங்க, அவங்க மயக்கமா இருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோம். சில உண்மைகளை வெளியே வர வைக்க தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஷாக் கொடுத்தோம். அதுல தான் அவங்க மயக்கமாயிட்டாங்க. என்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ என்ன தப்பு பண்ணா? எதுக்கு ஸ்டேஷன் கூட்டு போனீங்க? எதுக்கு ஷாக் எல்லாம் கொடுத்தீங்க? சார், இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேணாம். நேரா ஸ்டேஷன் போங்க, அங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் சார் ஆர்டர் போட்டு தான் நாங்க இவங்களை அட்மிட் பண்ணிருக்கோம். மத்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கோங்க. இப்ப சத்தம் போடாம அமைதியா பாத்துட்டு போங்க, ஏன்னா இது லீகல் கேஸ். என்னங்க இது? என்ன சொல்றா? ராஜுவா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? இவ இங்க மயக்கமா கிடக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க நம்ம குடும்பத்துக்கு தாங்க எப்படி வருது? அமைதியார் அமைதியார், எனக்கு ஒண்ணும் புரியல. ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா தான் தெரியும். நீ இவ்வளவு பாத்துக்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். முத்தானம்மா, ஏம்மா என் குடும்பத்தை போட்டு இப்படி வாட்டிக்கிட்டு இருக்க? ஒன்னதானே நம்பி இருக்கிறேன். இறக்கம் காட்டுமா, கை விட்டுறாது. என்னடா சொல்ற? உன் மேலே ஒருத்த கை வச்சிட்டானா? ஆமாண்டா. அவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான். அவ தாண்டா என்னை விசில் அடிச்சு கூப்பிட்டா. கடைசியில் அவன் ஆளுக்கிட்ட கோத்து விட்டுட்டு ஒன்றும் தெரியாம நின்றுட்டா. அவன் என்னை அடிச்சு கையை உடைச்சிட்டான்டா. நான் வேற போதையில் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. என்னடா மச்சான், ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? நாங்கெல்லாம் வந்து பொழந்து கட்டி இருக்க மாட்டோம். எங்கடா போயிட போறான்? அவன் இந்த ஏரியாவுக்கு வராமலா போயிட போறான்? அவன் மட்டும் என் கண்ணில் படட்டும், அப்ப அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஆமாண்டா, இவனை மாதிரி ஆளையெல்லாம் கண்டம் துண்டமா வெட்டி போடணும்டா. ஓஹோ, இவனுங்க ஏற்கனவே சந்தோஷ் மேல கொலை வெறியில தான் சுத்திட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அப்ப சந்தோஷ் மட்டும் இவங்க கையில கிடைச்சான், வெறி கொண்ட சிங்கம் மாதிரி கடிச்சு கொதறிடுவானுங்க போல இருக்கு. இந்த விஷயத்த உடனே ரம்யா மேடத்துக்கிட்ட சொல்லிடுவோம். சொல்லுங்க ஆனந்த், அந்த ரவுடியோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கிறது என்ன, அவனுங்க இங்கே தான் வளசர பக்கத்தில் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்ல இருக்கானுங்க. அதோட சந்தோஷ் கையில் கிடைச்சா அவனை வெட்டி கூறு போடணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு அவனுங்க கோபத்தில் இருக்கானுங்க. அப்படியா? சூப்பர். அப்ப நாம எதிர்பார்த்த மாதிரியே தண்ணீர் வெந்நீர் மாதிரி சூடா இருக்கு. சந்தோஷ கூட்டிட்டு வந்து தள்ளுனா போதும், கொதிச்சு கொப்பளமாக்கிடுவான்ல. ஆமா ரம்யா, சந்தோஷம் மட்டும் கூட்டிட்டு வந்து
இவனுங்க கண்ணில் காட்டினா போதும், வெட்டி அதே இடத்துல புதைச்சிட்டு போயிடுவானுங்க. நீ சொன்னது நடக்கணும் ஆனந்த். எவ்வளோ சீக்கிரமா சந்தோஷம் கூட்டிட்டு நான் அந்த ஏரியாவுக்கு வரணுமோ அவ்வளோ சீக்கிரமா நான் வந்துடுறேன். ஓகே ரம்யா,